இந்த பாசுரத்தின் பொருளை பார்ப்போம். மாரி என்றால் மழை. மலை முழைஞ்சில்னா மலைக்கிட்ட இருக்கிற அந்த குகை. ஸோ அந்த குகைக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கம் எப்படி இருக்கு? மன்னி கிடந்துறங்கும். அது தன்னுடைய வீர செருக்கெல்லாம் அப்படியே குறைஞ்சி மன்னி போய் கிடந்து உறங்குது. மழைக்காலமாக இருக்கிறதுனால அந்த குகைக்குள்ள இந்த வீறுமிக்க சீர்மிக்க சிங்கம் தன்னுடைய செருக்கையெல்லாம் இழந்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த உறங்கிக் கொண்டிருந்த சிங்கமாகப்பட்டது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அறிவுற்றுனா உறக்கம் தெளிந்து எழுந்து கொள்வது. எழுந்து கொள்ளும்போது அதோட கண் பார்வை எப்படி இருக்குன்னா, அப்படியே தீ உமிழுற மாதிரி இருக்குது, நெருப்பு உமிழுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அப்படி கண் அப்படி அப்படி பார்க்குது, விழிச்சு பார்க்குது. வேரி மயிர் பொங்க, வேரி என்றால் பிடரி, பிடரியில் இருக்க அதோட சிங்கத்தோடைய முடி மயிர் அப்படியே சிலிர்க்கிற மாதிரி, மயிர் பொங்க சிலிர்க்கிற மாதிரி எப்பாடும் எல்லா திசைகள்லேயும் பேர்ந்து உதறி, அதாவது தன்னை அப்படி எழுந்து ஒரு ஒரு திம்முன்னு ஒரு அடி அடித்து பேர்ந்து அப்படி ஷேக் பண்ணுது, தன்னை அப்படியே உதறுது, எல்லாமே உதறி எடுக்குது. அந்த என்ன சொல்கிறது, தூங்கி எழுந்தோடனே சோமெல்லாம் முறிக்கிறாங்களே அந்த மாதிரி அந்த சிங்கம் பண்ணுறது. ஸோ மூறி நிமிர்ந்துன்னு அதான் அந்த சோம்பல் முறிக்கிறது. முறிச்சிட்டு முழங்கி புறப்பட்டு கர்ஜிக்குது. கர்ஜிக்கிட்டு அப்படின்னு அந்த சிங்கம் கர்ஜித்து புறப்படுகின்றது. அந்த சிங்கம் கர்ஜித்து அந்த குகையிலிருந்து வெளியில் வருகின்றது போல, போதருமா போலே அதை போன்று வருகின்றது போல, காயாம்பூ நிறத்தானே. யார் காயாம்பூ நிறத்தன்? இந்த கண்ணன், கண்ணபிரான். நீ பூவை பூவண்ணா. பூவை பூவண்ணானா பூவை பூன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரி பழம், நாகப்பழம் மாதிரி இருக்கும். அந்த பழத்தோட பூ. இந்த பூ போன்ற நிறத்தை உடையவனே. அது கிட்டத்தட்ட ஒரு நாகப்பழம் மாதிரி இருக்கும், அந்த பெரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற கண்ணனே, உன்னுடைய கோயிலில், உன்னுடைய திருமாளிகையிலே நீ நின்று எங்களுக்கு அருள் செய்வாயாக, போந்தருளி அருள் செய்வாயாக. அத்துடன் மட்டுமல்லாமல் கோப்புடைய சீரிய சிங்கானம், மிகவும் வனப்புடையது, மிகவும் அழகான சிங்காசனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிற காரியம் என்னன்னு கேட்டு அதற்கு அருள் செய். கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக. பிலஹரி, பிலம் என்றால்